நேயர்களுக்கு வணக்கம். என்னடா இது பித்தலாட்டமா இருக்குது, விஷால் ரன்னரா? இது அவனாலே நம்ப முடியாதே. அவன் என்ன கேம் விளையாண்டான்னு அவனுக்கே தெரியாது. இந்த 100 நாள் நீ என்னப்பா விளையாடிருக்க, இந்த 105 நாள் நீ என்ன விளையாடிருக்கான்னு கேட்டா அவனுக்கே ஒன்றும் தெரியாது. அவனே பாதியில் என்னோட கேம் எப்பயோ முடிஞ்சு போச்சு, நான் வெளியே போறேன்னு சொன்னவனை தூக்கி ரன்னர் ஆக்கியிருக்கீங்களே, படுபாவீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையடா. கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ் அப்படின்றது உங்களை பிசிக்கலி மென்டலி அடிச்சு காயப்பட்டு உடச்சி உங்களை மறுபடியும் நீ மேல இருந்து நிக்கிறியான்னு பார்க்கறது தான் இந்த கேம் ஷோ. உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து நிற்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. ஆனால் எதுலேயுமே ஐயோ ஃபிசிக்கல் டாஸ்க்காக நான் வரமாட்டேன், ஃபிசிக்கலி நான் ஃபிட்டாக இருந்தால் கூட வேண்டாம், நான் ஒரு மிஸ்டர் கூல் என்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு ட்ராக்லேயே நான் இருந்துக்கிறேன். ஒரு மாஸ்க் போட்டு கடைசி வரைக்கும் ஒரு போர்வையிலே வாழ்ந்தவனாச்சு அவன். நான் ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றதுக்காக எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் மேபி அதில் ஏதோ ஒரு இடத்துல ஹார்ஷாக நம்ம கேம் விளையாட வேண்டியது வரும். அப்போ நம்மளோட ரியல் ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகுன்றதுக்காக கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தான். மென்டலி அவன் ஃபிட்டா? எந்த இடத்துல அவன் ஃபிட்டானா? எல்லா இடத்துலையும் உடஞ்சி அழுகிறது, அவன் மேலே ஒரு தப்பு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் அதை டிஃபெண்ட் பண்ணுவான், இல்லைனா ஓரமாக உட்காந்து அழுவான், என் கேம் முடிஞ்சு போச்சு என்னை அனுப்பி விட்டுருங்க அப்படின்வான். இல்லை பொண்ணுங்களை வச்சு விளையாடிட்டு இருந்தான். இவன் எந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கான்? ஃபிசிக்கலையும் சரி மென்டலையும் சரி ஃபிட் இல்லாத ஒருத்தன் தூக்கி நீங்கள் ரன்னர் ஆக்குறது எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஜாக்லினை நீங்கள் துரத்தி விட்டதே நாங்கள் ரன்னருக்கு வந்து விஷால் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இல்லையா? ஏன்னா ஜாக்லின் இருந்தாங்க அப்படின்னா முத்துக்குமரன் எப்படி வின்னருக்கு டிசர்விங்க, அதே மாதிரி ரன்னருக்கு ஜாக்லின் தான் டிசர்விங்கான பர்சன். அவங்க இருந்தாங்கன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக தானே ஜாக்லினை பிளான் பண்ணி துரத்தி விட்டீங்க. ஸோ அவனுங்க ஜாக்லினை துரத்தி விடும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு ஜாக்லினை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா முத்து தான் வின்னர், ஜாக்லின் ரன்னர்ன்றது என்னைக்கோ ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த பொண்ணு கேம் ஆடி இருக்காங்க. நமக்கு பல இடங்களில் வந்து ஜாக்லின் ஃபேக்காக தோணி இருக்காங்க, ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிருக்கோம். ஆனால் அப்படி ஃபேக்காக விளையாண்டா கூட அவங்க விளையாடி இருக்காங்களே, அவங்க இந்த கேமுக்காக ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எல்லா டாஸ்க்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் யார் கூட நின்று அது போட்டால் நம்ம ஹைலைட்டிங்காக தெரியும் அப்படின்றது மட்டும்தான் ஜாக்லின் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்க அவ்வளோ கேம் விளையாடி இருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணை இப்படி அநியாயமாக துரத்தி விட்டுட்டு இந்த பாவியை தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்களே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த சமுதாயத்துக்கு? இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றது ஒரு சமுதாய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தன் பொண்ணோட லைஃப்பை, ஒரு பொண்ணு இல்லை அந்த வீட்டில் இருக்க எல்லா பொண்ணோட லைஃப்பையும் அவன் காலி பண்ணான். வந்த புதுசில் சௌந்தர்யாவை வந்து அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, பசங்கிட்ட தப்பாக நடந்துக்கிறா அப்படின்னு சௌந்தர்யாவை பற்றி தப்பாக சொன்னான். தர்ஷிகாவை நல்லா கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான். அதாவது அவன் இவங்களை வச்சு ஒரு மார்க்கெட்டிங், நாளைக்கு பார்க்குற ஒரு டேரக்டர் இந்த பையனுக்கு லவ் நல்லா வருது அப்படின்னு எங்களை வந்து நான் கண்டென்ட்காக அப்படி எங்களை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இந்த லவ் கண்டென்ட் இருக்கட்டும் அப்படின்னு தர்ஷிகாவை அந்த பொண்ணு ஊட்டி விட்டாலும் சரி, என்ன கொஞ்ச நாளும் சரி, இவனும் போய் கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா இல்ல ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொன்னான். அடுத்ததா இப்போ அன்ஷிதா, அவளுக்கு எப்போதுமே செகண்ட் ஹேண்ட் தான் பிடிக்கும். அன்ஷிதாக்கு அவளுக்காக ஒருத்தனை லவ் பண்ணி அவன் கூட டேட் பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஆல்ரெடி யாராவது ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி இருக்கிற ஹஸ்பண்டையோ இல்லை ஆல்ரெடி ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களே தான் அவளுக்கு பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அப்படி அன்ஷிதா வந்துட்டு ஆல்ரெடி தர்ஷிகா அண்ட் விஷால் ஒரு லவ் ட்ராக்ல இருக்காங்கன்னு தெரியும் போது நான் இந்த மாதிரிலாம் போகவே மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரிலாம் அடுத்தவங்க பிரச்சனையில் போய் தான் நான் செருப்படி வாங்கியிருக்கேன், எனக்கு என்ன பொசசிவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் பார்த்தா ரெண்டும் ஒன்றா சுற்றிட்டு இருக்குது. அதாவது அது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி லாஸ்ட் டே அவங்களோட வீடியோஸ் அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பாயிண்டில் ஏதோ ஃபேர்வெல் ஃபீலிங்ஸ் மாதிரி இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் நம்ம அவங்கள பற்றி பேசியிருக்கோம், இவ்வளோ நாள் நம்ம அவங்கள எல்லா இடத்துலையுமே பார்த்து அவங்க போகிறாங்கன்னு போது ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம யாரையாவது தப்பாக பேசியிருந்தா சாரி சொல்லணும் அப்படின்னு நமக்கு யாருனே தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம வீடியோவிலையாவது நம்ம அந்த மன்னிப்பை கேட்கணும்னு தோணுது. ஆனால் உன் கண் முன்னாடியே அந்த பொண்ணு இருக்கா, பவித்ரா, தர்ஷிகா, பவித்ரா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் விஷால் அண்ட் அன்ஷிதா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு நடக்கிறதும், இவர் அவங்க தூக்கி சுற்றுறதும், என்ஜாய் பண்றதும். எப்படிடா உன்னாலலாம் முடியுது? நீ அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்ட. அந்த பொண்ணு ஒரு டாப் 5க்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட். தர்ஷிகா அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்ட ஒரு பொட்டென்ஷியலான பிளேயர். ஆனால் உன்னால ஒரு லவ் ட்ராக் போனாங்க, அந்த ஹோப் நீ தான் கொடுத்த, அதை உன்னால மறுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தனால தான் அந்த பொண்ணு வந்து உன்னை லவ் பண்ணி அந்த ட்ராக்கே மறந்து போச்சு. அப்படி தன்னால கேம் விளையாட முடியாம அந்த பொண்ணு வெளியே போய் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, அவங்க அம்மா இவ்வளோ கஷ்டங்களையும் பார்த்து அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாம இவ்வளோ ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி இன்னொருத்தைய கூட நீ சுத்துறது அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போய் விஷால் அண்ட் அன்ஷிதா வெளியே போய் எவ்வளோ லவ் பண்ணட்டும், எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு போட்டும். ஆனால் அது ஏன் தர்ஷிகா முன்னாடி இங்கே பண்ணணும்? அவங்களுக்கு ஹர்ட் ஆகுன்றது தோணலையா? உன்னை பார்க்குறவங்க விஷால் ஒரு சூப்பர் என்டர்டெய்னர்ப்பா, விஷாலுக்கு தங்கச்சி பாசமும் வரும், லவ்வர் பாசமும் வரும், கள்ளக்காதலன் பாசமும் வரும் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்குற. நீயெல்லாம் ஒரு ரன்னரா? சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சேனல் எனக்கு புரியலையே. இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன், எதுக்குமே ஃபிட் ஆகாத
ஒருத்தனை அவன் இந்த வீட்டில் என்ன டாஸ்க் பண்ணி என்ன கிழிச்சிருக்கான், அந்த டாஸ்க்லேயாவது உருப்படியாக பண்ணியிருக்கானா, இல்லை மென்டலி அவன் ஃபிட் ஆயிருக்கானா, எதுலையுமே கிடையாது. அவனை தூக்கி உள்ள ரன்னர்னு போடுறீங்கன்னா அங்கே டிசர்விங்காக இருக்காங்களே. ஜாக்லினை துரத்தி விட்டுட்டீங்க. ரயான் டிசர்விங் தான். ரயான் வந்த புதுசில் அவர் வந்து ஓகே ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் போய் அப்படி ஒரு ட்ராக் செட் பண்ணி, அதாவது நம்ம வந்த உடனே நம்ம யாருன்னு முகத்தை காமிச்சிட்டாலும் பிடிக்காம போயிடும். இப்போ ரியாலாம் வந்த உடனே நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவ், நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் இருந்துக்குவேன் அப்படின்னாங்க. அப்படி இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்காம போயிடும். அதே நேரத்துக்கு அம்மாஞ்சியா இருந்தாலும் பிடிக்க போயிடும். அப்படின்றதுக்காக தான் சர்வைவ் ஆகணுன்றதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் ஃபிட் ஆகி ஒட்டிக்கிட்டார். அதுதான் ஜாக்லின் சௌந்தர்யா. அப்படி அந்த கேங் கூட இருந்தாரு. அது அவருக்கு ஃபன்னா நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அவங்க அக்கா வந்து என்னைக்கு இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொன்னாங்களோ அடுத்த செகண்டே அவரோட இன்னொரு முகத்தை காமிச்சாரு. டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு. எல்லா இடத்துலையும் அவரால் முடிஞ்ச எஃபோர்ட் கொடுத்தாரு. அந்த ஒரு நம்மளோட டிட்டர்மினேஷன் என்ன, நம்மளோட டெஸ்டினி என்ன, அதுக்காக நம்ம டிராவல் என்னன்றதை அழகா பண்ணாரு. அவர் கூட டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட். ரயானுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம். பவித்ரா, எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கேம் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சுய புத்தி, சொந்தமா யோசிக்கிற புத்தியே கிடையாது. டாஸ்க்ல நீங்க ஒன்று பண்ண சொன்னீங்கன்னா பண்ண தெரியுமே தவிர அவங்களுக்கு வேற அவங்களா யோசிச்சு கிரியேட்டிவா எதையுமே பண்ண தெரியாத ஒரு கண்டஸ்டன்ட் தான். அப்படி பார்த்தால் இப்ப இருக்கிற அந்த 5 பேர்ல முத்து, ரயான், பவித்ரா இவங்க 3 பேர் தான் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட். ஆனால் அவங்கள விட்டுட்டு விஷாலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எச்சத்தனமா இருக்கு. சேனல் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்றதான் புரியுது. அண்ட் அந்த இன்னொரு பொறுக்கி இருக்கானே, ஜெஃப்ரி பொறுக்கி, கேட்டா எங்க அக்கா, எனக்கு கூட தான் 4 அக்கா இருக்கு, உங்க பாக்குற பார்வை தப்பு. மக்களாகிய நம்ம கிட்ட சொல்றான், நம்ம பாக்குற பார்வை அப்படி இருக்கான். மத்தவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே அப்படிலாம் தோணல. உங்களுக்கு யாருக்காவது நான் தப்பா தொடுற மாதிரி தோணுதா? ஆனால் நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா தர்ஷா குப்தா இடுப்புல போய் கிள்ளிட்டு இருந்தான். இப்படிதான் உங்க அக்காவை போய் கிள்ளிட்டு இருப்பியா? எனக்கு புரியல. அவங்க வந்து ஒரு ஷார்ட்டா போட்டிருக்காங்க, இவன் போய் இடுப்பை கிள்றது. அது ஒவ்வொரு தடவை அந்த இடுப்பை பார்க்கும்போது கிள்ளணும்னு தோணுது. அவன் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க வீட்டுல அவங்க அக்கா அம்மாவெல்லாம் அப்படிதான் கிள்ளிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் அப்படிலாம் பார்த்து வளரல. இன்னைக்கு செலிபிரிட்டிஸா இருக்கிறாங்க, அதனால இவங்கெல்லாம் சொல்றாங்க. சௌந்தர்யா ஒவ்வொரு தடையும் டிஃபெண்ட் பண்றாங்க ஜெஃப்ரிக்காக. அதாவது ஆர்னவ் சொல்லிட்டாரு, அவன் வந்து இப்படி வெளியே ஒரு பேர் இருக்குன்னு சொன்னதுக்கு அவங்க திட்டினாங்க இல்லையா, அதை ஒரு நாள் ரவீந்திரன் சார் பொறுமையா சொல்றாரு. இங்க பாரு சௌந்தர்யா, ஆர்னவ் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா மேபி அது வெளியில அப்படி ஒரு பேச்சு போயிருக்கும், அதனால தான் சொல்றான் அப்படின் போது அதெல்லாம் இல்லை, அவன் வந்து தப்பா அவன் பார்க்கறான், அதை நான் ஒத்துக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு என் கண்ணுக்கு அப்படி தெரியல அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆனந்தி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆனந்தி கூட சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அது தப்பா தெரியலடி, ஆனால் வெளியே போய் பார்க்கும்போது ஜெஃப்ரி பண்றது எனக்கு தப்பா தான் தோணுது, இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியல அப்படின் போது உங்களோட பார்வை அப்படி தப்பா இருக்கு. நம்ம ஆடியன்ஸை சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, அப்படி மக்கள் பார்க்கறதுல தப்பா இருக்கே தவிர அவன் என் ஃப்ரெண்டு என் கண்ணுக்கு தப்பா தெரியல அப்படின்றாங்க. பட் நம்ம அப்படி வளரல. இவங்கெல்லாம் எப்படி வளர்ந்தாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ட்டு இவங்க பண்ற லூட்டி எல்லாம் நமக்கு பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கு. பட் இவங்களுக்குலாம் ஒருத்தர் இடுப்பு பிடிச்சி கிள்ளி விளையாடுறது, ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நக்கைக்கிட்டு ஒன்னா அடிச்சுக்கிட்டு அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்படி பண்றதுதான் இவங்களுக்கு ஒரு ஃபன்னா இருக்கும் போல இருக்கு. ஸோ இவ்வளவுலாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த ஜெஃப்ரி பொறுக்கி அவனோட ரியல் ஆட்டிடியூட் இப்பதான் தெரியுது. இவனால அன்னைக்கு அடிச்சு உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருந்தா அந்த பொறுக்கி இந்த அளவுக்கு இன்னைக்கும் ஆடிட்டு இருக்க மாட்டான். உன் கூடவே ஃப்ரெண்டா இருந்த ஜாக்லின் வெளியே போறா, அதை நான் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுவேன்ற, அப்போ உன்னோட எச்ச புத்தி தெரியுது. அக்கான்ற பேர்ல ஒவ்வொருத்தையும் தடவிட்டு அலையிற, இதுலயே அவன் பொறுக்கித்தனம் தெரியல. இதுல வேற அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு சொல்லும் போது என்ன மாதிரி வெளியே எத்தனை பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லவும் உடனே சத்யா அருண்லாம் ஆமா நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையா, ஜெஃப்ரி ஜெயிக்கணும், ஜெஃப்ரியை பார்த்து 4 பேர் வரணும். இந்த ஒரு பொறுக்கி உள்ள இருக்கிறதே தாங்க முடியல, இன்னொரு 4-5 பொறுக்கிங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா கெட்டு குட்டிச்சவரா போகிற இந்த ஷோவே நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கா. வித் ஒரு சிம்பத்தி கார்டு கிரியேட் பண்ணிடுவான். ஸோ ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஒரு ரன்னருக்கு டிசர்விங்கே இல்லாத கண்டஸ்டன்ட்டை உள்ள கொண்டு வந்து, ஆனால் அதற்காக எத்தனையோ உழைப்புகள் போட்டு எத்தனை அவமானங்கள் சந்தித்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஜாக்லினை துரத்தி விட்டுட்டு இந்த பொறுக்கியை ப்ரொமோட் பண்ணது ரொம்ப பெரிய வருத்தம். அண்ட் சேனலுக்கு இது ரொம்ப பெரிய எதிர்ப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ பாவம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.